எங்களை வழி நடத்துகின்ற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, இன்றைய நாள் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுகின்ற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அருள் கொடைகளை தானமாக கொடுப்பீராக. உம்முடைய அழைத்தலை பற்றி புரிந்து கொள்ளவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் இந்த மக்களை பண்படுத்துவீராக. இறைவா, இந்த இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து வாழ்க்கை மாற்றமாக அமைய வேண்டும். ஆண்டவரே, ஏராளமான மக்கள் உண்மை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்காக இந்த வகுப்பை அர்ப்பணமாக்குகிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் இயலாதவர்கள், பாவிகள். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையும் தூயாவினுடைய வல்லமையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு இறை மக்களே, இந்த வகுப்பிலே 3 அற்புதங்களை முடித்துவிட்டு அறிவுரை அருளுரைகளில் முதலாவது அருளுரையை ஆண்டவர் அழைத்தல் வடிவிலே கொடுக்கின்றார். அதை தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அழைத்தல் என்பது மிக விசித்திரமானது. கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடைகளில் ஒன்று அழைத்தல். இந்த அழைத்தல் பல வகையாக இருந்தாலும் சீடத்துவ வாழ்வுக்குரிய அழைத்தல் மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் சீடர்களை அழைக்கிறார். பல மக்கள் ஆண்டவரை பின்பற்ற வருகின்றார்கள். இதையெல்லாம் அழைத்தனுடைய மையமாக கொண்டு மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு வித்தியாசமான பாணியை கையாண்டு நமக்கு தருகின்றார். எனவே இன்றைய வகுப்பு புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். இந்த வகுப்பிலே இந்த நிகழ்வும் கப்பர்நகும் பகுதியிலே கலிலேயாவினுடைய ஏரியிலே கடல் கடக்கும் தருணத்திலே நடைபெறுகிறது. ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வந்து அற்புதங்களை செய்கின்றார். அற்புதங்களை 3 அற்புதங்களை பார்த்தோம். இந்த அற்புதங்களை நடத்திவிட்டு ஆண்டவர் மறுகரைக்கு செல்வதற்காக திட்டமிடுகின்றார். அந்த நேரத்தில் தான் ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டார்கள். அவர் செய்த பெரும் செயல்களை அவர்கள் கண்டார்கள். எனவே ஆண்டவருடன் உடன் நடந்தால், ஆண்டவரோடு கடந்து சென்றால் எனக்கும் விடுதலை கிடைக்கும், என்னுடைய குடும்பத்திற்கு நலன் கிடைக்கும் என்ற நோக்கோடு ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இங்கே மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு அழகான திருப்பத்தை அங்கு வைக்கிறார். அந்த மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வரும்போது அதிலிருந்து ஆண்டவர் உண்மையான சீடர்களை தேர்வு செய்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது இயேசு இக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து இறை அழைத்தலை தருகின்றார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். இங்கு 2 கருத்துக்களை மையப்படுத்தி இந்த வகுப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். முதலாவது கருத்து, சீடத்துவம் என்பது முழுமையான ஒரு அர்ப்பணம், சாதாரண பாதி அர்ப்பணம் அல்ல. இது ஒரு முழுமையான அர்ப்பணம் என்பதை இது வெளிக்காட்டுகின்றது. எனவே நாம் வாசிப்போம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன்.
அவருடைய மனதிலே என்ன நினைத்திருப்பார் என்றால், ஆண்டவரோடு உடனிருந்தால் பெருமை கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெருமையோடு சேர்ந்து அருள்வரங்களும் கிடைக்கும் என்ற பல எதிர்பார்ப்புகளை அவர் மனதிலே வைத்திருக்கலாம். என்றால் இவரை பொறுத்தவரையிலே இவர் ஒரு சட்ட வல்லுனர், சமூகத்திலே அங்கீகாரம் பெற்றவர், படிப்பு அறிவு உடையவர். என்றால் இவர் யூத சட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவரிடம் வந்து அவராகவே முன் வந்து கேட்கிறார், தன்னிச்சையாக முன் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று. அப்போது ஆண்டவர் அவருக்கு பதிலை கொடுக்கின்றார். வாசிப்போம். 20வது வசனத்திலே அழகாக அந்த பதிலை ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம். இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. அமன்பானவர்களே, இங்கு பார்க்கும்போது அழைத்தல் என்பது, சீடத்துவம் என்பது மானிட மகனோடு ஒப்புமைப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் முதலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மானிட மகன் என்று மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசுவே தன்னை மானிட மகனாக சுட்டி காட்டியதாக விவிலியத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஆண்டவர், மரம் செடி கொடி இயற்கை எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், அவருடைய தலை சாய்ப்பதற்காக இடமில்லாமல் அவர் 3 ஆணிகளிலே தொங்கியதை தான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அழைத்தல் என்பது முழு அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகின்றது. ஒன்றுமில்லாய்மை என்ற நிலைக்கு தள்ளப்படுவது, கெனோசிஸ் என்று சொல்வார்கள். ஒன்றுமில்லாய்மைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு நிலையை தான் ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே சீடத்துவம் என்பதனுடைய கருப்பொருளை மத்தேயு நற்செய்தியாளர் இதன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். முழு அர்ப்பணம் தேவை, முழுமையான ஈடுபாடு தேவை, த டோட்டல் சரண்டர் முக்கியமாக தேவை. எனவே இறை அழைத்தல் அல்லது சீடத்துவ வாழ்வு அல்லது இயேசுவை பின்பற்றுவது என்பது முழுமையான அர்ப்பணத்தை குறிக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கு தனிமை மிக முக்கியமானது. வீடு இல்லாத நிலைமை, துன்பம், இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்வதுதான் அழைத்தல் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சீடர்களும் ஆறுதலும் பாதுகாப்பும் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது என்பதை மறைமுகமாக அந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றார். ஆண்டவரை யார் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சுகங்களோ ஆறுதலோ அல்லது பாதுகாப்போ ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. மாறாக ஆண்டவரில் முழுமையாக சரணாகதி ஆகும்போது, ஆண்டவரில் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார், எல்லா அருள்வரங்களும் தருவார் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இரண்டாவது கருத்து என்பது சீடத்துவம் என்பது உறவுகளை கடந்தது. சீடத்துவம் என்பது உறவுகளை கடந்து செல்லக்கூடியது என்பதை வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக சீடத்துவம் என்பது முழு அர்ப்பணம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக சீடத்துவம் என்பது உறவுகளை தாண்டி செல்லக்கூடியது. இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு மனிதரை அழைப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலில் வந்த மனிதர் தன்னிச்சையாக ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்கிறார். ஆனால் இங்கு பார்க்கும்போது ஆண்டவர் அந்த மனிதனை இனம் கண்டுகொண்டு,
இவர் என்னுடைய பணியை செய்வதற்கு தகுதியுடையவர் என்பதை அறிந்து கொண்டு அவரை அழைக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே இந்த கருத்தின்படி உறவுகளை விட மிக மிக முக்கியமானது சீடத்துவ வாழ்வு, ஆண்டவரை பின்பற்றுவது என்பதை இது வலுப்படுத்துகின்றது. 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யூதர்களுடைய முறைப்படி தாய் தந்தையரை மதிப்பது, அவர்களை அன்பு செய்வது, அவர்களுடைய கடைசி காலம் வரை அவர்களோடு உடனிருப்பது மிக மிக முக்கியமான கட்டளைகளில் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இதை விடுதலை பயணம் 20:12 உன்னுடைய தாய் தந்தையரை மதித்து நடப்பாயாக என்பதனுடைய அடையாளத்தை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அவர்களுடைய இறுதி காலகட்டம் வரை அவர்களோடு உடனிருந்து பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இயேசு இங்கு ஒரு திருப்பத்தை வைக்கின்றார். அவருக்கு மறுமொழியாக ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், வாசிப்போம். இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம். அன்பானவர்களே, நீர் இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதைவிட முக்கியமானது ஆண்டவரை பின்பற்றுவது என்பதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இயேசு குடும்பத்தின் மீது அல்லது உறவுகள் மீது அக்கறையற்றவர் அல்ல என்பதை அல்ல இது எடுத்து காட்டுவது. மாறாக ஆண்டவர் குடும்பத்தையும் தாண்டி இறைவனுடைய அழைத்தல், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு முழுமையான அர்ப்பணம் தேவை என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லும் போது குடும்பம், உறவு அல்லது நம்முடைய சுற்றுச்சூழல் இவையெல்லாம் தாண்டி கடந்து செல்வதுதான் இறைவனுடைய அழைத்தல் அல்லது சீடத்துவ வாழ்வு என்பதை சுட்டி காட்டுகின்றது. உண்மையான சீடர்களை ஆண்டவர் இந்த மக்கள் கூட்டத்தினுடைய மத்தியிலே பரிசோதனை செய்கிறார். இங்கே சொல்லப்படுகிறது இயேசுவினுடைய சீடருள் மற்றொருவர் என்று. அதாவது இவரும் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு சீடன். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றும் போது சற்று தடுமாற்றம் ஏற்படுகிறது. தாய் தந்தையோருடைய உறவிலே இணைந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஆண்டவரை பறைசாற்றினால் போதும், பின்பற்றினால் போதும் என்று நம்பினார் இந்த மனிதர். அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தாய் தந்தையரை சகோதர சகோதரிகள் உடனிருப்பவர்கள் பார்த்து கொள்வார்கள், நீ சென்று இறைவனுடைய நற்செய்தியை பறைசாற்று என்று அவருக்கு அந்த கருத்தை வலுப்படுத்தி சொல்லுகின்றார். எனவே பின்தொடர்தல் அல்லது இயேசுவை பின்பற்றுவது என்பது உறவுகளை தாண்டி செல்லக்கூடியது. எனவேதான் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த 2 கருத்துக்களையும் அழைத்தலில் உட்புகுத்தி அழகாக மெருக்கூட்டி வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தியாளருடைய அந்த கருப்பொருள் என்னவென்றால், அற்புதங்களுக்கு பிறகு சீடர்கள் கூடி வரும்போது அல்லது மக்கள் கூட்டம் நிறைவாக இருக்கும் போது சீடர்களை தேர்வு செய்கின்றார். ஒரு கூட்டம் மக்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவரை ஆண்டவர் தட்டி, நீ எனக்குரியவன், என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இதுதான் அன்பானவர்களே அழைத்தல். ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை அல்லது இருவரை ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் நீ எனக்குரியவன், என்னுடைய பணிக்குரியவன் என்று அழைத்து கொள்ளுகின்றான். எனவே அழைத்தல் விசித்திரமானது என்பதை நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகின்றார். எனவே இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், சட்டத்தையும் கடமைகளையும்
தாண்டி சீடத்துவம் மிக முக்கியமானது என்பதையும் எடுத்து காட்டுகின்றார். எனவே இந்த வகுப்பு வழியாக இந்த 2 கருத்துக்களை நம்முடைய மனதிலே பதிய வைப்போம். சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு முழுமையான அர்ப்பணம் என்பதையும், சீடத்துவ வாழ்வு என்பது உறவுகளை தாண்டியது என்பதையும் இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை பின்பற்றுவோம். அது குடும்ப வாழ்வாக இருக்கலாம், குருத்துவ வாழ்வாக இருக்கலாம், துறவற வாழ்வாக இருக்கலாம். எதில் சென்றாலும் ஆண்டவரோடு உடனிருப்போம். ஆண்டவரை மிகுதியாக பற்றி கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வோம். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாம் அனைவரும் கண்களை அடைத்து ஒரு நிமிடம் நம்முடைய இறை அழைத்தலுக்காக, குறிப்பாக மத்தேயு நற்செய்தியாளர் காட்டுகின்ற இறை அழைத்தல் நம்முடைய குடும்பங்களில் கிடைப்பதற்காக, நம்முடைய சமூகங்களில் இறை அழைத்தல் வளர்வதற்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நற்செய்தியாளர் வழியாக அழைத்தல் என்பது என்ன என்பதை அருளுரை வழியாக எங்களுக்கு காட்டினீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அழைத்தல் என்பது முழு அர்ப்பணம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். இறைவா, நீர் அழைக்கும் போது ஒன்றுமில்லாய்மைக்கு கடந்து வருவதற்கும், ஆண்டவரே, சுகங்களோ பதவிகளோ பட்டங்களோ அல்ல, மாறாக உம்மீதுள்ள முக்கியமான அர்ப்பணம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, அழைத்தல் என்பது உறவுகளையும் தாண்டியது என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவரே, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஆழமான அன்பு உறவிலே வாழ எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய பணியை செய்வனை செய்து கொண்டிருக்கிற எல்லா இறை பணியாளர்களையும் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இந்த வகுப்பில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமீன்.